ஹாய் கைஸ், இன்னைக்கு உங்களுக்காக ஒரு சூப்பரான கொரியன் பேய் படத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன். நம்ம சேனல்ல இது வரைக்கும் உள்ளூர் பேய் படத்துல இருந்து வெளியூர் பேய் படம் வரையும் பார்த்திருப்போம். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கொரியன் பேய் படத்தை இப்பதான் பேசுறேன். அதுவும் போன வருஷம் 2024 ரிலீஸ் ஆன எக்ஸுமா அப்படிங்கிற ஒரு கொரியன் நாட்டு பேய் படத்தை இன்னைக்கு படத்துல சொல்ல போறேன். சரி, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வந்து சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டு பெல் அடிச்சு விட்டுருங்க. அப்பதான் நாங்க எப்பப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்றோமோ உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துடும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் எஸ்பி மூவி டாக். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பேயோட்றவ அவளோட அசிஸ்டன்ட் ரெண்டு பேரையும் காட்டுறாங்க. மாய, மந்திரம், தந்திரம், யந்திரம், சூன்யம் இதெல்லாம் இவங்க ரெண்டு பேரும் எக்ஸ்பர்ட் போல. இப்ப இவங்க ரெண்டு பேர்த்தையும் கொரியாக்கு யார் கூட்டிட்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பணக்காரர் கூட்டிட்டு வந்திருக்காரு. இவங்க வீட்டு குழந்தை பிறந்ததுல இருந்து விடாம அழுந்துகிட்டே இருக்கான். அதோட அழுகையை நிப்பாட்டுறதுக்காக இவங்க டாக்டர்ஸ் பல பேரை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு டாக்டர் வந்து பார்த்தாலும் அந்த குழந்தை ஏன் அழுக நிப்பாட்ட மாட்டேங்கிற காரணம் மட்டும் இவங்களுக்கு தெரியல. வேற வழியே இல்லாம அறிவியலுக்கு அப்பாற்பட்ட இந்த அமானுஷ விசாரிக்கிறதுக்காக இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு இருக்காங்க. நாங்க கொஞ்சம் குழந்தைகிட்ட தனியா இருக்கணும்னு சொல்லிட்டு குழந்தையோட அம்மாவை, மேனேஜர், அந்த டாக்டரை இவங்க எல்லாரையும் வெளியே நிக்க வச்சுட்டு இவங்க உள்ள சில பல சடங்குகள்லாம் செய்யறாங்க. இந்த குழந்தை ஏன் விடாம அழுதுகிட்டே இருக்கிற காரணத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த குழந்தை எப்படி விடாம அழுதுகிட்டு இருக்கோ அதே மாதிரியான கண்டிஷன் உங்க குடும்பத்துல யாருக்காச்சும் இருக்கான்னு கேட்டா குழந்தையோட அப்பாவுக்கோ இல்ல குழந்தையோட தாத்தாவுக்கோ இல்ல வேற யாருக்காவது அப்படின்னு கேட்கும்போது இவங்களோட பதில் வெறும் மௌனமா தான் இருக்கு. குழந்தையோட தாத்தா கூட கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்காப்ல. வீல் சேர்ல ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. அடுத்தது இவங்க இந்த பணக்காரங்களோட வீட்டுக்கு போறாங்க. பெரிய பங்களாவா இருக்கு, பேலஸா. உள்ள போய் பார்த்தா வித்தியாசமா குழந்தையோட அப்பாவை காட்டுறாங்க. இந்த பார்க்கோட கூட பிறந்த அண்ணன் ஒருத்தன் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டானா. முதல்ல என்ன டார்ச்சர் பண்றதுக்காக அது வந்துச்சு, இப்ப என்னோட குழந்தைய டார்ச்சர் பண்றதுக்காக அது வந்திருக்கு. எப்பயெல்லாம் கண்ணை மூடுறாரோ அப்பெல்லாம் இவரால மூச்சு விட முடியாதான். ஏதோ ஒன்னு இவரை டார்ச்சர் பண்ணதுன்னு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறாப்ல. உங்க வீட்டுக்கு நான் வந்ததுமே அதை என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சதுன்னு இவ சொல்றா. இதை எங்க மெடிக்கல் டேர்ம்ல கிரேவ் காலிங்னு சொல்லுவாங்களாம். அதாவது முன்னோர்களோட எரிக்கப்படாத புதைக்கப்பட்ட பணம் இருக்கு இல்லையா, அதோட அரைக்கூவல் தான் சொல்றாங்க. அது சரி, நான் இப்ப என்ன பண்ணணும்னு கேட்டா இது எங்களால தனியா பண்ண முடியாது. இந்த பணத்தை தோண்டி எடுக்கிற டீம் இருக்குல்ல, அவங்களுக்கு போன் பண்ணுங்க, வரட்டும், வந்து பணத்தை தோண்டி எடுக்கணும், நாங்க சொல்றதெல்லாம் செய்யட்டும். இவரும் ஒரு டீமுக்கு கால் பண்ணி வர சொல்லி பணத்தை போட்டுட்டு பெரிய அமௌண்டா பேசியிருக்காங்க போல. அதனால அவங்களும் வரதுக்கு சம்மதிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு நிறைய பேய்களோட பிரசன்ட் தெரியாதாக சொல்றா. அவங்க உணர்ந்து இந்த பார்க்கோட குடும்பத்துல யாரோ ஒருத்தரோட ஆன்மாவின் அழைப்பா கூட இருக்கலாம். அதனால பார்க்கோட அம்மாவோட சவப்பேட்டியை ஓபன் பண்றாங்க. அந்த அம்மாவோட பாடி கிடைச்சிருச்சு. அங்க அந்த டீமோட ஹெட் ஒருத்தர் இருப்பாரு. வயசான தோற்றத்துல அவரு கொஞ்சம் விவரமான ஆளு மாதிரி தெரியுது. அவரோட தொழிலே என்னன்னா பாடிகளை எந்த மாதிரியான இடத்துல புதைக்கலாம், எந்த மாதிரி இடத்துல வீடு கட்டலாம், இந்த மாதிரி நிலத்தை ஆராய்ச்சி பண்ணி எடுத்து சொல்ற ஒருத்தர். இவரோட பொண்ணு இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஜெர்மனில வேலை பார்க்கறாளாம். இப்ப பாட்டிகளோட எலும்பு கூட எல்லாம் எடுத்தாச்சு. இந்த பாட்டியோட எத்து பல்ல யாரோ எடுத்திருக்காங்க. யார் எடுத்து வச்சிருக்கீங்கன்னு விசாரிக்கிறாரு. புதைக்கும் போது அவர் இருந்திருப்பாரு போல தெரியுது. எல்லாரையும் சுத்தி முத்தி பாக்குறாப்ல. அதுல ஒரு சின்ன பையன் பாட்டியோட நினைவா நான் தான் எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்றான். தம்பி, அதெல்லாம் செட் ஆகாது, பாட்டியோட அந்த எத்து பல்ல கொடுத்துரு, பாட்டியை எரிக்கணும்டா, அப்பதான் உங்களால நிம்மதியா இருக்க முடியும்ட்டு அது இதுன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அதை வாங்கி பாடியை எரிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் குழந்தையோட உடம்புல ஏதாவது முன்னேற்றம் தெரியுதான்னு பார்த்தா எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல. இப்போ இந்த பாட்டியால பிரச்சனை வரல, பார்க்கோட அம்மா பாடியை தான் எரிச்சிருக்காங்க. பார்க்கோட தாத்தா பாடி ஒண்ணு இருக்குதான், மேபி அது கூட இருக்கலாம். அதை எரிச்சாகணும்னு யோசிக்கிறாங்க. அவரோட பாடியை எங்க புதைச்சிருக்கீங்கன்னு கேட்டா ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு பெரிய மலை உச்சில புதைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க அதை எடுக்கணும் எரிக்கணும்னு சொல்லும் போது பார்க்கு போட்ட ஒரு கண்டிஷன் என்னன்னா பெட்டியை ஓபன் பண்ணக்கூடாது. பாட்டியோட பெட்டியை ஓபன் பண்ணி அந்த எலும்பு மட்டும் தானே எரிச்சாங்க. இங்க என்ன சொல்றாருன்னா பெட்டி ஓபன் பண்ணாம மொத்தமா பெட்டியோட எரிக்கணும், அதுவும் தோண்டி எடுத்ததுமே எரிக்கணும். இவங்களும் சரின்னு ஒத்துக்கினதான் அங்க வராங்க. ஒரு பணத்தை முழுக்க முழுக்க புதைக்க ஏத்த இடமே இல்லன்னு இந்த இடத்த சொல்லலாம். இந்த மாதிரி இடத்துல ஏன் பாடியை புதைச்சிருக்காங்கன்னு இவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன். அதோட பாடியை புதைக்கப்பட்ட கல்லறையோட கல்லுல இன்னார் பேரு, இன்னாரோட அப்பா, இன்னார் பையன்ட்டு எழுதிட்டு இருப்பாங்க இல்லையா, பிறப்பு இப்போ இறப்பு இப்போன்ட்டு அது எதுவுமே எழுதாம மொட்டையா இருக்கு அந்த நடுக்கல்லு. அதுல சில லாட்டிடியூட் லாங்கிடியூட் நம்பர் தான் எழுதிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்ததுமே பெரியவர் இல்ல இல்ல இதை நான் தோண்ட மாட்டேன், ஏதோ தப்பா தெரியுது, நான் தோண்ட மாட்டேங்கிறாரு. எதை தோன்றனே தெரியாத இடத்துல தோன்றது பெரிய பிரச்சனையா இருக்கும், உங்க குடும்பத்துக்கும் ஆகாது எங்களுக்கும் ஆகாதுங்கிறாரு. முடியவே முடியாதுன்னு அடம் பிடிக்கிறாரு. நிறைய காசு கிடைக்குமேன்ட்டு டீம்ல இருக்கிறவங்க எல்லாம் சொல்லி பாக்குறாங்க. அப்பயும் முடியாதுங்கிறாரு. அப்போ அந்த பொண்ணு நம்ம ஹீரோயின், ஏன் இவரை விட்டா நம்மளுக்கு தோன்றதுக்கு ஆளே இல்லையா என்ன, காசை தூக்கி போட்டா யாரு வேணாலும் தோன்றதுக்கு வருவாங்க, சரிங்களா இல்ல வேற டீமை கூப்பிட்டான்ட்டு இவ கேக்குறா. கூடவே நாங்க சடங்குகளை செஞ்சுதான் அந்த பாடியை எடுக்கணும், எப்பேற்பட்ட பாடியா இருந்தாலும் சில சடங்குகளை செஞ்சு எடுத்தா அதால எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு இவ ஐடியா கொடுக்கறா. சரி, ஓகே, அழுதுகிட்டே இருக்கிற அந்த குழந்தைக்கு நிம்மதியை கொடுக்கலான்ட்டு இந்த பெரியவரும் ஒத்துக்கிறாரு. மறுநாள் அந்த சடங்குகளையும் இவ செய்யறா. வித்தியாசமான நிறைய சடங்குகளை செய்யறாங்க. சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. இவங்க குடும்பம் பெரிய குடும்பம் போல. சடங்குகள்லாம் செஞ்சு முடிச்சு அதுக்கப்புறம் தோண்ட சொல்ல ஒருத்தர் தோன்றாரு. ஒரு வழியா கீழே தோண்டி போனா ஒரு சவப்பெட்டி கிடைக்குது. சவப்பெட்டி எடுத்து ஒரு வேன்ல வச்சுட்டாங்க. குழிய தோண்டிட்டு இருக்கிற மனுஷனுக்கு கால்ல ஏதோ தட்டுப்படுது. ஏன்னா அதுன்னு பார்த்தா பாம்பு மாதிரி ஒன்னு நெலிஞ்சுக்கிட்டு இருக்கு.
இருக்கு, என்ன இலவுடா இதுன்ட்டு கையில இருக்கிற செதில வச்சு ஒரே போடும்போதுதான் பாம்போட தலை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனா அந்த தலை ஒரு பொண்ணோட தலை மாதிரி தெரியுது. ஃபிரிக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல அதை காட்டிட்டு மறைச்சிடுறாங்க. சரி இதெல்லாம் ஒரு பிரச்சனையான்னு சொல்லிட்டு மேலே ஏறி வந்துட்டாப்ல. அப்புறம் எல்லாரும் வந்த 4 வண்டியும் கிளம்பிருச்சுங்க. போற வழியில ஜோன்னு மழை பெய்யுது. இந்த மாதிரி மழை பெய்யும் போது எரிக்க கூடாதுன்னு அவங்களுக்கு ஒரு சடங்கு இருக்கும் போல. அதனால மழை நின்னுட்டு பின்னாடி எரிக்கலாம், அது வரைக்கும் இந்த சவப்பெட்டியெல்லாம் வைக்கிற இடத்துல வச்சிருக்கலாம், கண்டிப்பா நாங்க பெட்டியை திறக்க மாட்டோம், நீங்க என்ன சொல்றீங்கன்னு பார்க்கு கிட்ட கேட்டா பார்க்கும் சரின்னு ஒத்துக்கிறாப்ல. பெட்டியும் உள்ள கொண்டு போய் சேஃபா அடுக்கி வச்சுட்டாங்க. ஆனா சொந்தக்காரங்க எல்லாரோட மூஞ்சிலையும் ஒரு பயம் தெரியுது. பெட்டியை எக்காரணத்து கொண்டு ஓபன் பண்ண கூடாதுன்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. இந்த சவப்பெட்டியெல்லாம் வைக்கிற அந்த பில்டிங்க்கு ஒரு இன்சார்ஜ் இருப்பாரு. அவர் வந்து சரி சவப்பெட்டி தான் வச்சிட்டீங்கல்ல, எல்லாரும் கிளம்புங்கன்ட்டு பத்தியோட பாக்குறாரு. இந்த தாத்தாவோட சவப்பெட்டியை அடங்கம் பண்ணவர் யாருன்னு பார்த்தா அவரு கொரியன் கிடையாது, அவர் ஒரு ஜப்பானியர். இங்க ஒரு ஜப்பான் கோயில் ஒன்னு இருக்கும். அந்த கோயில் கிட்ட வந்து மலை மேல ஒரு சவப்பெட்டி இருக்கே, அந்த சவப்பெட்டியை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்ட்டு அந்த கோயில் பூசாரி கிட்ட விசாரிக்கிறாரு. ஆமாங்க, சின்ன வயசுல நிறைய பொருளி இருந்துச்சு, அந்த சவப்பெட்டியில நிறைய புதையல் இருக்கிறதாவும் அதை திருடுறதுக்காக நிறைய பேர் முயற்சி பண்ணதாகவும் அதை பல பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அந்த சமாதிக்குள்ள இருக்கிறது பெரிய அதிகாரிங்கிறதால பாதுகாப்பு பலமா இருந்தது, அதனால யாராலையும் எதுவும் செய்ய முடியல, அப்படி இப்படின்னு வந்த கதை போன கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாப்ல. அதே சமயம் இங்க ஒருத்தன் கையில சுத்தியல வச்சுக்கிட்டு அந்த சமாதியை ஓபன் பண்ண பாக்குறான். யாருன்னு பார்த்தா அந்த பில்டிங்கோட இன்சார்ஜ் தான். இவன் இந்த லோக்கல் ஊருக்காரன் தான். இந்த பெட்டிக்குள்ள புதையல் இருக்குன்னு நம்பி அதை ஓபன் பண்ண பாக்குறான். அதே சமயம் இங்க நம்ம ஹீரோயினும் அசிஸ்டன்டும் வராங்க. இல்ல வேண்டாம் திறக்காதீங்கன்னு சொல்லும் போது கரெக்டா அந்த கிறுக்கு பைப்புல ஓபன் பண்ணிடுறான். அடுத்த செகண்ட்ல அந்த பெட்டில இருந்து ஒரு ஆன்மா வெளியே வருது. ஒரு செகண்ட் இவளியா அது கிராஸ் பண்ணி போகும்போது அவ ஆடி போறா. ஹாஸ்பிட்டல்ல அவளை அட்மிட் பண்ணிட்டாங்க. மூக்கு வழியா அவளுக்கு ரத்தமே வரும். ஆக்ரோஷமான ஒரு ஆன்மா வெளியே வந்திருக்குன்னு சொல்றா. வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் நம்ம எச்சரிக்கை பண்ணணும்ங்கறா. அதுக்குள்ள இங்க அந்த ஆத்மா வந்துருச்சு போல. இவரோட குடும்பம் பெரிய குடும்பம்னு சொன்னல, தாத்தாவோட குடும்பம். அந்த குடும்பத்துல ஒருத்தர் ஜன்னல் வழியா பார்த்துட்டு அப்பா அப்பான்னு கூப்பிடறாப்ல. ஆமாண்டா மவனே, என்ன கூப்பிடு, கதவை தோற அப்படின்ட்டு அவர்கிட்ட சொல்லுது. அவரும் கதவை திறந்து விட்டதுமே உள்ள வந்து மட்டனே சிக்கனே தின்னுட்டு கிடக்கு. நார்மலா பார்த்தா தெரிய மாட்டேங்குது. ஆனா ஜன்னல் கண்ணாடி வழியா பாருங்களேன், ஏதோ ஒரு உருவம் இருக்கு. சாப்பிட்டது பத்தாதுன்னு சொல்லிட்டு தான் பையனோட இதயத்தையும் அப்படியே பிச்சு எடுக்குது. அப்படியே அந்த பக்கம் பார்த்தா ஒரு அம்மா ஆடிட்டு கிடக்கும். அந்த அம்மாவை இந்த குடும்பத்தை சேர்ந்ததுதான். அதையும் கழுத்து நெரிச்சு கொள்ளுது இந்த ஆன்மா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து வெளியேறின ஆத்மாவை தன்னோட அசிஸ்டன்ட் உடம்புல ஏத்தலான்னு சொல்லிட்டு அசிஸ்டன்டோட கை காலெல்லாம் கட்டி பின்னாடி ஒருத்தன் புடிச்சிட்டு இருக்கான். அந்த ஆத்மாவை கூப்பிடுறதுக்காக சடங்கு பண்றா. வா வா வந்து ஏறி இந்த உடம்புல ஏறு. ஆத்மாவும் உடம்புல ஏறிடுச்சு. ஏறினதும் உனக்கு என்ன வேணும்னு கேட்டா எனக்கு என்னோட வாரிசுகள் எல்லாரும் வேணும்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் வாந்தி எடுத்துருச்சு. ஆமா, ஆத்மா உடம்புல வந்து வெளியேறிடுச்சு. அந்த பக்கம் பெரிய ஒரு பார்க்குக்கு போன் பண்ணி எக்காரணத்து கொண்டு வெளியே வந்துடாத, யாரையும் புதுசா பாத்துறாத, ரொம்ப ஜாக்கிரதையா இருன்னு சொல்லும் போது வெளியே கதவு தட்டுற சத்தம். யார் அதுன்னு உள்ள இருந்தே கேப்பாப்ல. யாருன்னு பார்த்தா வெளியே நம்ம பெரியவரோட சத்தம் தான் கேக்குது. நான் தான் கதவை தோறேன்னு சொல்லிட்டு போன்ல பேசிட்டு இருக்கிற ஆளு எப்படி கதவுக்கு வெளியேன்னு இவனுக்கு ஒரு ஷாக்கு. அது நான் இல்ல, கதவை திறக்காதுன்னு போன்ல சொல்றாப்ல. ஒன்னு பண்ணு, ஜன்னல் கதவை திறந்து விடுன்னு சொல்லுது அந்த சவுண்டு. உடனே இவரும் பயந்துகிட்டு போய் ஜன்னல் கதவை திறந்து விடுறாப்ல. திறந்து விட்டதுக்கு அப்புறமா தான் தெரிய வருது போன்ல பேசிட்டு இருக்கிறது அந்த ஆத்மா, வெளியே கதவை தட்டிட்டு இருக்கிறது உண்மையாவே அந்த பெரியவர் தான். கொஞ்சம் லேட் ஆகிதான் அவனும் புரிஞ்சுக்கிறான். இங்க ஹோட்டல் ரிசப்ஷன்ல இருந்து சாவி வாங்கி டோரை திறந்து பார்த்தா ஆளு ஒரு மார்க்கமா நடந்துக்கிறாப்ல. இந்த ராணுவத்தில் இருக்கும் போதெல்லாம் சல்யூட் அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி சல்யூட் அடிக்கிறாப்ல. கொஞ்ச நேரத்துல மடக்குன்ட்டு 10 லிட்டர் தண்ணிய குடிச்சிட்டாப்ல. அப்ப கூட அவருக்கு தாகம் அடங்கல. கழுத்து அப்படியே ஒரு மாதிரி திரும்பிக்கிட்டே வராப்ல. ஆனா கண்ணாடி வழியா பார்த்தாதான் தெரியும் கழுத்தை திருப்புறது வேற யாரும் கிடையாது, சாக்ஷாத் அந்த ஆவிதான். பார்த்து பெரியவர் அரண்டு போறாரு. கழுத்து முழுசா இந்த பக்கம் திரும்பப்பட்ட நிலைமையில பொத்துன்னு கீழே விழுந்துறாரு. ஆத்மாவும் அங்கிருந்து போயிருது. உடனே ஆம்புலன்ஸ கூப்பிடுங்கன்ட்டு ஆம்புலன்ஸ கூப்பிட்டு அவரை வண்டியில ஏத்தி காப்பாத்துறதுக்கு இவர் முயற்சி பண்றாரு. அடுத்து அந்த குழந்தைய தான் டார்கெட் பண்ணோம். அந்த குழந்தை இப்ப எங்க இருக்குன்னு பார்த்தா அமெரிக்கால இருக்குதான். குழந்தைய தான் அது கொல்ல போகும். அதுக்குள்ள நம்ம ஏதாச்சும் பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. சரி வேற வழி இல்ல, சவப்பெட்டியை எரிச்சாகணும்னு சொல்லிட்டு எரிக்கிற இடத்துல அந்த சவப்பெட்டியை வச்சிருக்காங்க. ஆனா எரிக்கிறதா இருந்தா குடும்பத்துல இருந்து யாராவது வந்து அப்ரூவல் கொடுக்கணும். பார்க்கு இப்ப ஆம்புலன்ஸ்ல போயிட்டு இருக்கிறாப்ல. வீட்டுல இருக்கிற அந்த 2 சொந்தக்காரங்களும் கொலை செய்யப்பட்டாங்க. மிச்சம் இருக்கிறது ஒரு பாட்டி. அதாவது இப்ப கொலை செஞ்சுட்டு இருக்கிற அந்த ஆத்மாவோட பொண்ணு தான். அவங்களுக்கு வயசாயிடுச்சு. அவங்களுக்கு போன் போட்டு இந்த மாதிரி இந்த பணத்தை நாங்க எரிக்கணும், உங்களோட பர்மிஷனை கொடுங்க, இல்லனா அந்த ஆத்மா அந்த குழந்தைய கொன்னுருன்னு சொல்றாங்க. அந்த அம்மா அவங்க அப்பா மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கும் போல. ரொம்ப யோசிச்சுட்டு கடைசியில் சரின்னு ஒத்துக்கும். இவங்க கரெக்டா அந்த பாடியை எரிக்க அந்த பக்கம் குழந்தைகிட்ட நெருங்கின அந்த ஆத்மா கொஞ்ச நேரத்துல எரிஞ்சு போயிடுது. அப்பாடா, ஒரு வழியா பஞ்சாயத்து முடிஞ்சு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் குழந்தைய அழுகையை நிப்பாட்டிருச்சு. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குன்னு பார்த்தா அடுத்த பிரச்சனை ஆரம்பிக்குது. இந்த பாம்பு மாதிரி ஏதோ ஒன்னு ஒருத்தன் வெட்டி போட்டான்ல, அவனுக்கு ஒரு மாதிரி கண்ணு வழியெல்லாம் ரத்தம் ஒழுங்க ஆரம்பிச்சிடுச்சு. அந்த இடத்துல நான் வெட்டி போட்ட பாம்போட மறுபாதி இருக்கும், அதை எடுத்துட்டு வாங்கன்னு கேக்குறான். சரின்னு சொல்லிட்டு இவரும் அந்த குழி தோண்டின இடத்துல போயிட்டு ஏதாவது வெட்டப்பட்ட பாம்போட துண்டுகள் இருக்கான்ட்டு குழியில இறங்கி பாக்குறாப்ல. பார்த்தா மனுஷியோட தலை மாதிரி இருக்கு. அதை பார்த்து ஒரு செகண்ட் ஆடி போறாப்ல. அதுக்கப்புறம் அதை காட்ட மாட்டேங்கிறாங்க. ஆனா கீழே
கீழே வேற ஏதோ இருக்கிற மாதிரி அவருக்கு தோணுது. டங்கு டங்குன்னு தட்டி பாக்குறாரு, வேற ஏதோ இருக்குதுங்க. மண்ணெல்லாம் எடுத்து பார்த்தா கீழே ஒரு சவப்பெட்டி இருக்குது. இங்க மேல எடுத்துட்டு போன சவப்பெட்டியை வச்ச இவ்வளவு பஞ்சாயத்து. ஆனா அந்த சவப்பெட்டிக்கு கீழே இன்னொரு சவப்பெட்டி இருக்குன்னு பார்த்து எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு. உடனே எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்றாரு, எல்லா பயலுகளும் இங்க வராங்க. இங்க சவப்பெட்டியை நம்ம படுக்க வச்ச மாதிரி தானே போடுவோம். ஆனா இந்த சவப்பெட்டியை படுக்க வச்ச மாதிரி போடாம நின்னுட்டு இருக்கிற மாதிரி புதைச்சிருக்காங்க. அதுவும் மேல ஒரு சவப்பெட்டியை வச்சு கீழே இந்த சவப்பெட்டியை ரகசியமா புதைச்சதுக்கு காரணம் என்னன்னு இவங்களுக்கு யாருக்குமே தெரியல. தோண்டி தோண்டி பார்த்தா பொதுவா 6 அடி சவப்பெட்டி எல்லாரும் செய்வாங்களா, இங்க கிட்டத்தட்ட 9 அடிக்கும் மேல சவப்பெட்டியை செஞ்சு வச்சிருக்காங்க. இவ்வளவு பெரிய சவப்பெட்டி ஏன் தேவைப்படுது? அதே மாதிரி சவப்பெட்டிக்கு வெளியில இரும்பு வேலியை சுத்தியும் போட்டு வச்சிருக்காங்க. உள்ள இருக்கிற ஏதோ ஒண்ணு வெளியே வரக்கூடாதுங்கிறதுக்காக சேஃப்டியா சுத்தி வச்சிருக்காங்க போல. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு எல்லாருக்கும் பயம்தான். இந்த சவப்பெட்டியை எடுத்து கொண்டு போவோம்னு சொல்லிட்டு வண்டிக்குள்ள வச்சுட்டு டிக்கிய மூட முடியாது. ஏன்னா அவ்வளவு பெரிய சவப்பெட்டியா இருக்கு. அங்க பக்கத்துலயே ஒரு கோயில் இருக்குல்ல, ஜப்பானிய கோயில். அங்க போய் பூசாரி கிட்ட பர்மிஷன் கேக்குறாங்க. ஒரு சவப்பெட்டியை ஒரு ராத்திரி மட்டும் இங்க வைக்க அலோவ் பண்றீங்களான்னு கேட்க பூசாரி அலோவ் பண்றாரு. சவப்பெட்டியும் உள்ள வச்சுட்டாங்க. ஆனா இவ்வளவு பெருசா போனதும் என்னடா இதுன்னு சொல்லிட்டு அவரே பயந்துடுறாரு. அந்த பெட்டியை சுத்தியும் உப்ப கொட்டுறாங்க. அதுக்கப்புறம் குதிரையோட ரத்தத்தையும் சுத்தியும் ஊத்தி வைக்கிறாங்க. காலையில விடிஞ்சதும் முத வேலையா இதை எரிச்சிடணும்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு எல்லா பயலுகளும் படுக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா ஏதோ வித்தியாசமான சவுண்ட் கேக்குது. ஹீரோயின் காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு யாரு கூடயோ போன்ல பேசிக்கிட்டு இருப்பா. போன் பேசிட்டு அப்படியே கார்லயே தூங்கிடுறா. பூசாரி தான் ஃபர்ஸ்ட் டார்கெட். பூசாரி செத்து போயிடுறாரு. ஆனா அவரோட ஆவி அந்த பயலோட நெஞ்சல ஏறி நின்னுகிட்டு என்னோட ஈரலியா அது புடிங்கிருச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கிறாப்ல. நாம எல்லாம் தூங்கும் போது ஃபீல் பண்ணிருப்போம். ஏதோ ஒன்னு அழுத்துற மாதிரி கை காலெல்லாம் நம்மளால அசைச்சிருக்க முடியாது. கிட்டத்தட்ட அந்த ஃபீல் மாதிரி தான். அவனோட கையில ஏதோ ஒரு மந்திரத்தை ஓமுங்கிற மாதிரி எழுதுறான். அந்த ஆன்மாவும் போயிருது. அதுக்கப்புறம் வெளியே என்னையா நடக்குதுன்னு சத்தமே போடாம வெளியே போய் பார்த்தா அங்க பக்கத்துல பன்னி பண்ணைகள் இருக்கும். அங்க இருக்கிற பன்னிகள் எல்லாம் கிழிச்சு போட்டுட்டு அங்க இருக்கிற ஒருத்தரோட தலையை மட்டும் தனியா ஒன்னு பிச்சு எடுக்குது. பார்த்து மிரண்டு போறான். என்னவா இருக்குன்னு யோசிச்சுட்டு ஒருவேளை சவப்பேட்டிக்குள்ள இருந்து வெளியே வந்திருக்குமோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கார்ல தூங்கிட்டு இருப்பா. அவளை எழுப்பிட்டு ஓடி போய் வெளி பக்கமா பூட்டு போட்டு இருக்கு. சாவி போட்டு பூட்டை திறந்து உள்ள போய் பார்த்தா சவப்பெட்டி ஓபன் ஆகி கிடக்கு. சீலிங்க உடைச்சிட்டு அது வெளியே போயிருக்கு. 2 பேரும் மிரண்டு போறாங்க. நான் போய் மத்தவங்க எல்லாம் எழுப்புறேன்னு சொல்லிட்டு இவன் வெளியே வந்துட்டான். இவன் மட்டும் உள்ள இருக்கும்போது மறுபடியும் அந்த ரூபம் உள்ள வர பாக்குது. வாசல் பக்கமா நிக்குது. தலை தெரியல, பாடி மட்டும் தான் தெரியுது. உள்ள மனித வாட அடிக்குதேன்னு கேட்டா மனிதர்கள் உள்ள யாராவது இருக்காங்களான்னு கேட்டா நான் மனுஷி இல்ல, உங்களோட அடிமை, உங்களுக்கு என்ன வேணும்னு ஒரு பில்டப் போடுறா. சவப்பேட்டிக்குள்ள என்னோட ஹெல்மெட் இருக்கு, அதை எடுத்து கொடு. அதுக்கப்புறம் எனக்கு மீனி செஞ்சு கொடுன்ட்டு அது இதுன்னு கேக்குது. எல்லாம் செஞ்சு தரேன்னு சீனா போடுவா. பார்த்தா மேல இருந்து பாத்துருது. உள்ள மனிதர்களே இல்லன்னு மனுஷன் நீ என்ன ஏமாத்தா பாக்குறியான்னு சொல்லிட்டு அப்படியே விரட்ட ஆரம்பிக்க இவ அப்படியே தெரிச்சு ஓடுவா. பின்னாடியே அதுவும் விரட்டிக்கிட்டு வருது. அப்ப அசிஸ்டன்ட் ஒரு கடப்பாரி எடுத்துட்டு வந்து அதை நங்குன்னு குத்துவான். ஆனா கடப்பார உள்ள போகவே இல்ல. இப்பதான் அதோட உருவத்தையே காட்டுறாங்க. 8 அடிக்கு மாமிச மலையாட்டம் இருக்கு. முகமெல்லாம் கொடூரமா இருக்கு. கண்ணெல்லாம் ஓட்டையா இருக்கு. இந்த பயலோட வயித்துல ஓங்கி ஒரே குத்து. சாகும்போது கூட அவளை ஓடுன்னு சொல்லிட்டு தான் கீழே விழுறான். இவன் விழுந்த இடத்துல நிறைய வித்தியாசமான சிலைகள்லாம் இருக்கு. அதனாலதான் என்னவோ இவளை ஒன்னும் செய்யாம அது சில மந்திர வார்த்தைகள் எல்லாம் சொல்லி கொஞ்ச நேரத்துல அது ஃபுல்லா நெருப்பா மாறி அப்படியே நெருப்புலயே சுத்த ஆரம்பிக்குது. நெருப்புல அது வட்டம் அடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனுக்கு ஒரு பிளாஷ் மாதிரி நடந்த விஷயமெல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. நம்ம பெரியவரு கூட சில காட்சிகள் தெரிய ஆரம்பிக்குது. இதோட அர்த்தம் என்னன்னு ஒண்ணுமே புரியல. அசிஸ்டன்ட் வாயில ரத்தம் கொப்பளிக்க கீழே விழுந்து கிடப்பான். ஆம்புலன்ஸை கூப்பிடுங்க, இவனை காப்பாத்துங்கன்னு போராடிட்டு இருக்கா. ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. அதை பார்த்த இவங்க 2 பேருக்கும் ஜுரம், குளுக்கோஸ் போட்டுட்டு இருக்காங்க. நியூஸ்ல என்னன்னா அங்க பண்ணையில இருந்த பன்னிகளையும் அங்க இருக்கிற ஆட்களையும் ஏதோ ஒரு கரடி தான் கொண்டுட்டு இருக்குன்னு நியூஸ்ல சொல்றாங்க. ஹாஸ்பிட்டல் அந்த அசிஸ்டன்ட் உயிருக்கு போராடிட்டு இருக்கான். அங்க வச்சுதான் இவ சொல்றா, ஆத்மாவை என்னால உணர முடியும், அதை வச்சு ஏதாவது பண்ண முடியும். ஆனா இப்ப வந்துட்டு இருக்கிறது ஆத்மா கிடையாது, அது ஒரு சாத்தான், அது என்னால உணர முடியலன்னு வருத்தப்பட்டு இருக்கா. இந்த பெரியவர் ஒண்ணு சொல்றாரு, இதுக்கு முன்னாடி ஒரு ஆத்மாவை எரிச்சு அமைச்சாங்க இல்லையா, அது போகும்போது ஒரு விடுகதை மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். நிறைய வச்சு புலியோட இடுப்பை உடைச்சாங்களாம். இந்த மாதிரி கொரியால ஏதோ ஒரு பழமொழி இருக்கு. அந்த கோயில அந்த சவப்பெட்டியில புதையல் இருக்குன்ட்டு நிறைய பேர் அதை தேடி வந்தாங்களாம். அப்படி தேடி வந்து தோத்து போனவங்களோட வெப்பன்ஸ் எல்லாம் அந்த கோயில தான் இருக்குன்னு பூசாரி சொல்லி இருப்பாப்ல. அங்க போய் அந்த வெப்பனை எல்லாம் இந்த பெரியவர் பாத்துட்டு இருக்கிறாப்ல. பார்த்தா உள்ள இருந்து ஒரு புக்கு கிடைக்குது, கூடவே ஒரு போட்டோவும் கிடைக்குது. அந்த பக்கம் அசிஸ்டன்ட் பெரிய ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் காப்பாத்திட்டாங்களாம். உயிருக்கு ஒன்னும் ஆபத்து கிடையாது, ஆனா அவரோட முதுகு தான் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இங்க இந்த போட்டோல இருக்கிறவங்க எல்லாருமே அந்த சவப்பெட்டியில ஏதோ ஒரு புதையல் இருக்குன்னு தேடி வந்த ஆட்கள் தான் எல்லாருமே. அவங்க பயன்படுத்தின வெப்பன்ஸ் கூட இந்த போட்டோல இருக்கு பாருங்க. அதே ஆயுதங்களை வச்சு மறுபடியும் அதே இடத்துல தோண்ட ஆரம்பிக்கிறாரு. அந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட தங்கச்சி மாரங்கெல்லாம் வந்திருக்காங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த பயலுக்காக ஒரு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அவனோட உடம்புல இருந்து வயசான ஆளோட உடம்புல இருந்து வாட வர மாதிரி வாட அடிக்குதான். மீனை சமைச்சு கொண்டு வந்திருக்காங்க. மீனை நாமளே சாப்பிடலாமான்ட்டு படுத்துட்டு இருக்கிற அந்த பயலோட காதுல விழுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. மீன் எனக்கு வேணும் வேணும்னு சொல்லிட்டு மயக்கத்துல இருக்கிற அவன் பேச ஆரம்பிக்கிறான். சாப்பிடறவங்க அவங்கவுங்க எந்திரிச்சு உக்காந்து தான் சாப்பிடணும், அவங்க வாயில வச்சு ஊட்டியா விட முடியும்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுங்க பேசுறாங்க. எவ்வளவுதான் உசுப்பேத்தனால இவன் கண்ண முழிக்கல. என்னோட மாஸ்டருக்கு தான் அந்த மீன் பிடிக்கும்னு சொல்றான். உன்னோட மாஸ்டர் யாருன்னு கேட்டதுமே
அவன் கண்ணு முழிக்கிறான். 10,000 பேரை போர்ல கொன்னுட்டு உன்னதமான இடத்துக்கு போனவர் தான் என்னோட மாஸ்டர்னு சொல்றான். அவரோட சக்தி அபரிவிதமானதுன்னு எடுத்து சொல்றான். அப்பனா நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த 8 அடி மலைமாடு, அதோட அடிமைகள்ல ஏதோ ஒரு ஆன்மா தான் இந்த பையனோட உடம்புல வந்திருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ உன்னோட மாஸ்டர் எங்க இருக்காங்கன்னு கேட்டா அவன் சிரிக்கிறான். இந்த பக்கம் நம்ம பெரியவர் தோண்டிட்டு இருக்கிறதா காட்டுறாங்க. பெரியவர் அவரோட கையில லாட்டிடியூட் லாங்கிடியூட் பாக்குற டிவைஸ் வச்சிருக்காரு, இடத்த துல்லியமா பாக்குற டிவைஸ். அதே சமயம் இந்த பக்கம் படுத்துட்டு இருக்கிற பையன் லாட்டிடியூட் லாங்கிடியூட் தான் சொல்றான். 38.34 128.34 கரெக்டா அந்த இடத்துல தான் பெரியவர் தோன்றாரு. தோன்னா நேத்து நம்ம பார்த்தோம் இல்லையா 9 அடி ராட்சசன், அவன் அசால்ட்டா தூங்கிட்டு இருக்கான். மாஸ்டர் என்ன பாருங்க, என்னோட பாடியை நீங்க ஏத்துக்கோங்கன்னு கத்துறான். அவரை தான் பாடிக்குள்ள வர சொல்லி கூப்பிடுறான். இந்த ஹாஸ்பிட்டல்ல இவ்வளவும் அவன் பேசும்போது அவன் உடம்புல ஏதோ ஒரு மந்திர சீட்டை வச்சிருப்பாங்க. அந்த மந்திர சீட்டு எடுத்த உடனே அந்த பையன் நார்மல் ஆயிடுறான். அந்த சீட்டை உடனே அவங்க நெருப்புல எரிச்சிடுறாங்க. இவனோட உடம்புல இருந்தது ஒரு ஜாப்பனீஸ் ஸ்பிரிட்டா, அதை இவனோட உடம்புல இருந்து ஓட்டிட்டாங்கன்னு நாம எடுத்துக்கலாம். பெரியவர் இந்த பக்கம் பார்த்தா லொடக் லொடக்குன்னு வாந்தி எடுத்துட்டு இருக்காரு. இவங்க எங்க இருந்து தோண்டி எடுத்துட்டு வந்தாங்களோ அந்த மாஸ்டர் அங்கேயே போய் உக்காந்துருச்சு. அது சரி, நீங்க எதுக்கு அங்க போனீங்க, அது உங்களை ஏதாவது பண்ணிருந்தா அப்படின்னு கூட இருக்கிறவன் கேக்குறான். என் தலைக்குள்ள அந்த வார்த்தை மட்டும் தான் திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டு இருக்கு. நரி புலியோட இடுப்பெலும்ப உடைச்சிருச்சான். அந்த டைலாக்கே திரும்ப திரும்ப சொல்லிட்டு கிடக்காரு. அதோட அர்த்தம் என்னன்னு யோசிக்கிறாரு. அடுத்து இவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்காங்க. பேசாம இந்த ஊரை விட்டு நம்ம போயிடலாமா அப்படின்ட்டு வந்து போனதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு பெரியவரும் இல்ல, இந்த நிலம் நம்மளோட நிலம், நம்மளோட நாடு, நம்மளோட பேர பிள்ளைங்கள சுத்தி திரியறாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய மான்ஸ்டரை இந்த இடத்துல வச்சிட்டு இருக்கிறது நமக்கு நல்லது இல்ல, ஏதாவது பண்ணியே ஆகணுங்கிறாரு பெரியவரு. அந்த பொண்ணு இது சாதாரணமான ஆன்மா பேயா இருந்தா நம்ம விரட்டிடலாம், போக வச்சிடலாம். ஆனா இது என்னவோ ஜாப்பனீஸ் ஸ்பிரிட், இது படு பயங்கரமா இருக்கு. இவங்க வந்து கொரியன் பேய தான் டீல் பண்ணிருக்காங்க. இது வந்து ஜாப்பனீஸ் நாட்டை சேர்ந்தது, ரொம்பவும் ஆக்ரோஷமா இருக்கு, பெருசா வேற இருக்கு. அதை என்னால அழிக்க முடியாது, ஆனா அது இருக்கிற இடத்துல இருந்து என்னால வெளியே கொண்டு வர முடியும். அது வரைக்கும் உங்களால முடிஞ்சது ஏதாச்சும் பண்ணுங்கன்னு சொல்றா. ஆனா அது ஏன் அங்க திரும்ப திரும்ப வந்து உக்காருது, அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு பேசுறாங்க. அதே சமயம் இங்க படுத்த படுக்கையா இருக்கான்ல, அவன் ஒரு மாதிரி துடிக்க ஆரம்பிக்கிறான். டாக்டர்ஸ கூப்பிட்டு விட அவங்க மறுபடியும் குத்துவாங்க இடத்துல தைல போட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நல்லா நோட் பண்ணி பார்த்தா அவனோட உடம்பு முழுக்க டேட்டோ போட்டிருப்பான். ஆனா அந்த மான்ஸ்டர் குத்துன இடத்த பாத்தீங்கன்னா டேட்டோ இருக்காது. அதாவது உடம்புல எங்க டேட்டோ இல்லையோ அந்த இடத்துல அது குத்தி இருக்கு. இந்த டேட்டோ எல்லாம் இந்த மாதிரியான தீய சத்திங்க கிட்ட இருந்து தன்னை பாதுகாத்துறதுக்காக போட்டுக்கிற டேட்டோஸ் தான் இது. அப்பனா இது கொஞ்சம் எஃபெக்டிவா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். டேட்டோ இல்லாத இடத்துல குத்தி இருக்கிறத நம்ம ஹீரோயின் நோட் பண்றா. நிறைய மீன்களை வண்டியில ஏத்திக்கிட்டு இவங்க அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஆட்கள் பாத்தீங்கன்னா உடம்பு முழுக்க டேட்டோ போட்டுக்கிட்டு தான் வராங்க. கரடிகள் நடமாட்டம் இங்க அதிகமா இருக்கு, அதனால இந்த இடத்துல போக கூடாதுன்னு போலீஸ்காரங்க எல்லாம் வழி மறைக்கிறாங்க. ஏதோ போய் சொல்லி செக் பாயிண்ட் தாண்டி வராங்க. அதே இடத்துக்கு வந்தாச்சு. மீன் அந்த பள்ளத்துல தூக்கி போறாரு. அடுத்து அது ஃபாலோ பண்ணி வரதுக்காக அடுத்தடுத்து மீன் போட்டுட்டு போறாங்க. இவ்வளவு ஒரு மரத்தையே உத்து பாத்துக்கிட்டு இருக்கா. பெரிய கயிறு ஒண்ணு வச்சிருக்கா. அந்த மரத்துக்கிட்ட வரைக்கும் மீனுங்களை வரிசையா போட்டுக்கிட்டு வந்திருக்காங்க. மரத்தை நெருங்கி அது வந்ததுமே முடிஞ்ச அளவு தான் அதை ஹோல்டு பண்ணி வைக்கிறேன்னு சொல்றா. அதுக்குள்ள அது என்னத்தை பாதுகாக்குதோ அதை நாங்க எடுத்துறோம்னு இவங்க சொல்றாங்க. ஒரு அரை மணி நேரம் டைம் வேணும்னு கேக்குறாங்க. இவ குதிரையோட ரத்தத்தை கொடுக்கறா. இதை வச்சு சுத்தம் செஞ்சிருங்க, அது கிளீன் ஆகணும், அப்பதான் இது அடக்க முடியும்னு சொல்றா. ஆனா இவங்க நம்பிக்கையெல்லாம் உள்ள ஏதோ இருக்கு, அதைத்தான் இது பாதுகாக்குதுன்னு நம்புறாங்க. அது மட்டும் பொய்யா இருந்தா இவங்க 3 பேரோட கதையும் அதோ கதிதான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட சிஸ்டர்ஸ் வந்து அவனோட கால்ல கூட ஏதோ மந்திரவாத்தி எழுதுறாங்க. ஏதோ ஒரு பாக்கெட் அங்க வச்சிருக்காங்க, அது லைட்டா மூவ் ஆகுற மாதிரி தெரியுது. ஜன்னல்ல கூட மந்திர சீட்டுகளை ஒட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு ராத்திரி அங்க ஏடா கூடமா ஆச்சுன்னா இங்க இவனுக்கு எதுவும் ஆக கூடாது இல்லையா, அதுக்காக தான் இவ்வளவும் பண்றாங்க. ராத்திரி இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. இருட்டுல தான் அது வரும் போல, பகல்ல தூங்கும் போல, அதனால தான் இருட்டணும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க அவங்க ஹாஸ்பிட்டல்ல எடுத்துட்டு வந்திருக்கிறது ஒரு சேவலை. சேவலை வச்சு என்ன பண்ண போறாங்க தெரியல, பாக்கலாம். இங்க நேரம் ஆயிடுச்சு. தூங்கிட்டு இருந்த அந்த ராட்சசனும் எழுந்துட்டான். மீனோட வாசனையை பிடிச்சி ஒவ்வொரு மீனா சாப்பிட்டு இந்த பக்கம் வரான். இந்த பக்கம் மீன் எடுத்து அந்த மான்ஸ்டர் தின்ன இங்க ஹாஸ்பிட்டல்ல இவன் மீனை சுவைக்கிற மாதிரி வாயாசிச்சுக்கிட்டு இருக்கான். அது மரத்துக்கிட்ட வந்ததுமே ஹீரோயின் சுளிகளை பத்த வச்சுட்டு அங்க மரத்துக்குள்ள போடுறா. காட்டுக்குள்ள ஒரு மாதிரி புகையை கிளப்ப ஆரம்பிக்குது. மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா. ஒவ்வொரு மீனும் அந்த சாத்தான் சாப்பிட்டுக்கிட்டே முன்னாடி வருது. அது மரத்துக்கு பக்கத்துல போனதும் இவங்க அந்த இடத்துல தோண்ட ஆரம்பிச்சுட்டாங்க. மரத்துக்கு பின்னாடி நின்னுக்கிட்டு யார் அது, என்னோட மலையோட தன்மையில இருந்து மாற்றம் உண்டாகுது, யார் என்ன டிஸ்டர்ப் பண்றதுன்னு கேக்குறா. இது ஒண்ணு உன்னோட மலை இல்லையான்னு இவன் பேசுறான். இல்ல இது என்னோட மலை, நான் ஆண்டுகிட்டு இருக்கிற மலைன்னு இவ சொல்றா. இன்னும் ஏன் எனக்கு துப்பாக்கியோட சத்தத்தையும் கத்திகளோட சத்தத்தையும் கேட்கல, யுத்தம் எல்லாம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னு இவ சொல்றா. எங்களோட யுத்தம் இன்னும் முடியலன்ட்டு இது கத்துது. இந்த பக்கம் நம்ம ஆட்கள் அந்த இடத்துல வேக வேகமா தோண்டிக்கிட்டு இருக்காங்க. சரி இங்க எதுக்கு நீ இருக்கிறன்னு இவ கேட்க, அந்த நரி என்னை ஏமாத்தி அந்த கோயில சிறப்பிடிச்சிருச்சு. அந்த ராயல் மேன்ஷன்ங்கிறவனோ என்ன வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு பதிலா இந்த கேவலமான இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டான். என்ன புதைச்சு வச்சதுல ஒரு குடும்பமே வரிசையா சாகுறாங்கல்ல, அவங்க தான் என்னோட மரணத்துக்கு காரணம்னு இது சொல்லுது. எனக்கு யுத்தம் வேணும், அதுக்கு நான் வடக்கு நோக்கி போகணும்ட்டு இது புலம்பிட்டு இருக்கு. இந்த பக்கம் இவங்க எவ்வளவோ தோண்டி பார்த்தாலும் இவங்க எதிர்பார்த்தது எதுவுமே கிடைக்கல. இவ ஒரு பக்கம் யாருன்னு இங்க என்ன பண்றேன்னு இவ ஒரு பக்கம் கேட்க, அந்த நரி எனக்கு சாபம் கொடுத்துட்டான், இங்க இருந்து அதை நான் பாதுகாத்து ஆகணும்னு சொல்லுது. நீ இன்னொரு மனுஷனோட சதையில ஒட்டிட்டு இருக்கன்னு
எனக்கு தெரியும், அவனை விடுவின்னு சொல்றா. பார்த்தா அது பக்கத்துல வந்து இவளை பாத்துருச்சு. இவ்வளவு நேரம் நான் பேசிட்டு இருக்கிறது ஒரு பொண்ணு கூடியான்னு சொல்லிட்டு இவளை அது கொல்ல வருது. நம்ம ஹீரோயினோட உயிருக்கு ஏதாவது ஆபத்துனா அவளை பாதுகாக்கிறதுக்காக ஹீரோயினோட ஆயா அவங்க இறந்து போனாலும் அவங்களோட ஆத்மா எப்பவுமே இவளுக்கு துணையா நிக்கும். இப்ப கூட பின்னாடி அதுதான் வந்து நிக்குது. இவ ஓடி போயிடுறா. பாட்டி அம்மாவோட ஆன்மா பதட்டப்படாம அது எதிர்க்க நிக்குது. இந்த பக்கம் சிஸ்டர்ஸ் 2 பேரும் ஏதோ ஒரு மந்திரத்தை ஓத ஆரம்பிக்கிறாங்க. அந்த பக்கம் அவன் ஓடி வந்து ஒண்ணுமே கிடைக்கலமா, என்னமா இது நீ இவன் புலம்புறான். அங்க ஒண்ணுமே இல்லன்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த ராட்சசன் பறந்து வரான். அந்த குழிக்கு தான் வரான். இது தெரியாம நம்மால அங்க தோண்டிட்டு இருக்காரு. ஒண்ணுமே கிடைக்கலையேன்னு அவர் புலம்பிட்டு இருக்கும்போது மேல வந்துட்டாப்ல. அங்கிருந்து வெளியே வாங்கன்னு இவங்க ஒரு பக்கம் கத்துறாங்க. ஆனா அந்த மனுஷன் வெளியே வராம பெரியவர் அங்கே நிக்கிறாரு. அந்த நெருப்பு சுத்திட்டு இருக்கிறதையே விடாம பாத்துக்கிட்டே இருக்காரு. அதுவும் அந்த இடத்துல லேண்ட் ஆயிடுது. அதுக்குள்ள அந்த பெரியவர் ஏதோ ஒரு ட்ரிக்க கண்டுபிடிச்சிட்டாப்ல. கீழே இறங்குனதுமே அந்த மான்ஸ்டர் நீ எனக்கு வேலை பாக்குறியா அடிமையா இருக்கியான்னு கேக்குது. அந்த பெரியவரோட வயித்துக்குள்ள கைய விடுது ஈரலை எடுத்து சாப்பிடறதுக்காக. இவங்க கையில கிடைச்சதெல்லாம் விசிறி அடிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு யோசனை வந்து குதிரையோட ரத்தத்தை எடுத்து ஊத்துறாங்க. ரத்தம் மேல ஊத்துனதுமே அந்த மான்ஸ்டர் ஆசிட் பட்ட மாதிரி கத்துது. குத்துன கைய அது எடுத்துருச்சு. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற பையன் அவன் ஒரு பக்கம் எரியுதேன்னு கத்துறான். ஹெல்மெட்டை கீழே போட்டு அது ஓடிருச்சு. இவங்க 2 பேரும் அவர் எழுப்புறதுக்குள்ள அது ஓடி வந்து இவங்க 2 பேரோட கழுத்தை பிடிச்சிருச்சு. அப்பதான் பிளாஷ்பேக்ல என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. ஆக்சுவலா இவர் ஒரு ஜெனரலா இருந்தவர் தான். யுத்தத்துல எதிரி வீரர்களை 10,000 பேரை வெட்டி வீசி கொன்னவரு. அப்பேற்பட்ட இவருக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவரோட எதிரிகள் காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துல அவர் சிக்க அவரோட தலையை மட்டும் தனியா வெட்டிட்டாங்க. அதுக்கப்புறமா செத்தவனு கூட பார்க்காம இவன் 10,000 பேரை கொன்னு இருக்கான், இவனை ஏதாவது பண்ணணுமேனு சொல்லிட்டு வெட்டப்பட்ட அவனோட உடம்புல அவனோட கத்திய கால் வரையும் சொருகி அந்த கத்தியோட எஜ்ஜில் அவனோட தலையை சொருகிறாங்க. அதுக்கப்புறம் இரும்பு கம்பியால அவனோட கழுத்துல தையல போட்டு ஜப்பானிய மந்திரவாதிகள் அது இதுன்னு மந்திரம் போட்டு அவனுக்கு சாபத்தை கொடுத்து அவனை அங்கேயே புதைச்சிருக்காங்க. இவரு கிட்டத்தட்ட இவரோட இரும்பு கவசம், இரும்பு ஹெல்மெட், இவர் ஒரு இரும்பு மனுஷன்னே சொல்லலாம். அதனாலதான் கடப்பாரியால குத்தியும் ஒன்னும் ஆகல. எப்பவுமே நெருப்புக்கும் தண்ணிக்கும் ஆகாது, அதே மாதிரி மரத்துக்கும் இரும்புக்கும் ஆகாது. இவரோட பலவீனம் என்னன்னு கடைசியா நம்ம பெரியவர் கண்டுபிடிச்சிட்டாரு. 2 பேரோட கழுத்தை அப்படியே பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கும்போது மரத்தாலான கைப்பிடி எடுத்து அவனோட கால்ல ஒரே சொருகு. அவன் ஆன்னு கதறான். அந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல படுத்து இருக்கிறவன அலறுவான். எதிர்க்க பெரியவர் இருக்க பெரியவரோட முகத்தை மட்டும் அப்படியே இறுக்கி பிடிக்கும். அப்ப பின்னாடி அசிஸ்டன்ட் கடப்பாரியால ஓங்கி ஒரே வெட்டு. அதுக்கு ஒண்ணுமே ஆயிருக்காது. பின்னாடி அடிச்ச அசிஸ்டன்ட் அது முறைச்சு பார்க்கும். அந்த சமயத்துல இந்த பெரியவர் அந்த மரம் கைப்பிடி எடுத்து குதிரையோட ரத்தத்தை வேற கலந்துருக்காங்க. அதால ஒரே சொருகு. சும்மா கண்ணா பின்னான்னு மரத்தை வச்சு அதை வெட்டுறாரு. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல் இருக்கிறவனுக்கு அந்த வலியெல்லாம் தெரிய வருது. ஹாஸ்பிட்டல்ல அவன் வாந்தி எடுக்கிற ரத்தம் எல்லாம் பிளாக் ரத்தம். சேவலோட கழுத்தா இருக்க அவங்க காத்துட்டு இருக்காங்க. ஒரு சிஸ்டர் வேண்டாம் அது பாரு கருப்பு ரத்தம் அது அப்படின்ட்டு சொல்லவும் இவங்க கோழியோட கழுத்தா இருக்கிறத நிப்பாட்டிடுறாங்க. கழுத்தை அவங்க அறுக்கல. பார்த்தா இங்க பெரியவர் அவர் ஒரு பக்கம் வாந்தி எடுக்கிறாரு. அந்த ரத்தத்தையும் சேர்த்து மரத்துல எக்ஸ்ட்ராவா தடவி குதிரை ரத்தம், மனுஷ ரத்தம், மரம் 3ம் சேர்ந்துருச்சு. அதை வச்சு ஒரு வெட்டுவாங்க பாருங்க, உடம்பே துண்டா போயிடும். அந்த மான்ஸ்டரும் அழிஞ்சிட்டான். இங்க ஹாஸ்பிட்டல்ல நார்மல் ஆயிட்டு பின்னாடி நம்மால் தானான்னு பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. அவனும் ஆங்கரா நம்ம பையன் தான். இந்த பக்கம் பெரியவரோ செத்துக்கிட்டு இருக்காரு. ஹாஸ்பிட்டலுக்கு வேகமா அவங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு சாமியை கும்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ நியூஸை பார்த்தா இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிற கரடியை நாங்க புடிச்சிட்டு வந்துட்டு நியூஸ்ல காட்டுறாங்க. பெரியவரும் முழிச்சிட்டாப்ல சாகல. நம்ம அசிஸ்டன்ட் பையன் அவனும் தேறிட்டான். நொண்டி அவனும் இங்க வரான். எல்லாரும் ஜாலியா சேர்ந்து பீஸா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுவும் பெரியவர் முன்னாடியே ஏன்டா இது ஹாஸ்பிட்டலா இல்ல ஹோட்டலா அப்படின்ட்டு பெரியவர் கேக்குறாரு. அப்படியே மாதங்கள் போகுது. எல்லாரும் திரும்பி அவங்களோட ரொட்டீன் வாழ்க்கைக்கு போயிட்டாங்க. ஆனாலும் இவளோட டான்ஸ்ல ஒரு தடுமாற்றம் தெரியுது. அடிக்கடி அந்த மான்ஸ்டரோட உருவம் இவளோட கனவுல வந்து போகும். இன்னும் சில மாதங்கள் போனா அதையும் இவ மறந்துடுவான்னு தெரியுது. பெரியவரோட பொண்ணுக்கு இன்னைக்கு கல்யாணத்தை பார்த்து ஆனந்த கண்ணீரே வடிக்கிறாப்ல. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலான்ட்டு எல்லாரையும் கூப்பிடுறாப்ல. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலின்னு. ஃபேமிலி போட்டோ எடுக்கிறீங்க நாங்க எதுக்குன்னு கேட்டா இல்ல நீங்க 3 பேரை கண்டிப்பா வந்து நிக்கணும்னு சொல்றாப்ல. போட்டோவும் எடுக்கிறாங்க. படமும் அப்படியே முடியுது. படம் எப்படி இருந்துச்சு, நல்லா சொல்லிருக்கனா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, அடுத்த படத்துல மீட் பண்ணலாம். நான் உங்கள் SP மூவி டாக்.